ஹாய் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சிம்பிளான டிஷ் பண்ண போகிறோம். அது என்னதுன்னா நாட்டுக்கோழி முட்டை குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி முட்டை, கடுகு, சீரகம், சோம்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள். இனி வாங்க செய்முறை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து கடுகு, சீரகம், சோம்பு அதை அவ்வளோத்தையும் போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, அடுத்து பச்சை மிளகா, அடுத்து வெங்காயம், நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டு சிம்பிளான டிஷ்ஷுங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சிங்க வெங்காயம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்க உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இனிமேல் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. நல்லா வந்துட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. எல்லாமே நல்லா வெந்துடுச்சுங்க. மசாலாலாம் பச்சை வாழைலாம் நல்லா போயிட்டு இனிமேல் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றாச்சு, நல்லா கலந்தாச்சுங்க. இனிமேல் தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு இனி கொதிக்க விடுவோம். மூடி போட்டு கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோந்தாங்க, நல்லா கொதிச்சுட்டு இனி முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. முட்டையை வேக விடுவோம் மூடி போட்டு. பாருங்கள், முட்டை நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. உடச்சி ஊற்றின முட்டை உடையாமல் கலங்காமல் அப்படியே முழுசாகவே இருக்குங்க. உடச்சி ஊற்றின முட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுங்க. சிம்பிளான டிஷ்ஷுங்க, ரெடி ஆகிடுச்சு. முட்டை குழம்பு நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு